வீட்டில் காய் கம்மியாக இருக்கும்போது நம்ம உசிலி மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அளவும் நிறைய கூடும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த உசிலி வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டு ஸ்பூன் வச்சு சாப்பிடும்போது சும்மா சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம விச்சர் ஹோமில் பார்க்க போகிறது பீன்ஸ் உசிலி. அவரைக்காய், கொத்தவரங்காய், வாழைப்பூ இது எல்லாத்துலேயுமே உசிலி நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் எடுத்திருக்க இந்த சின்ன கப் அளவுக்கு 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்க போகிறேன். கடலைப்பருப்பு மட்டும் வச்சு செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 பருப்புமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு வரமிளகாயும் கூட போட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்க போகிறேங்க. பொரியல் தாளிக்கும் போதும் ஒரு 2-3 வரமிளகா தாளித்து எடுத்துக்க போகிறேன். அதனால் பருப்பு கூட 1 மட்டும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இதுவே நிறைய காரம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் 2-3 கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 1 வரமிளகா மட்டும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இது எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டேங்க. இது 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 1 மணி நேரம் கழித்து பருப்பு நல்லா ஊறி வந்துருந்துச்சு. அதை வடித்து எடுத்துட்டேங்க. தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துகிட்டு அது கூட சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், அதாவது டீஸ்பூனில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொரகொரப்பாக அரைக்கும் போது தான் நம்ம உதுத்து விடுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நைஸாக போயிடுச்சுன்னா கூட உசிலி நல்லாவே இருக்காது. அதனால் அரைக்கும் போது 2 தடவை விப் பண்ணி எடுத்தாலே போதுங்க, நல்லா கொரகொரப்பாக வந்துடும். அரைச்சி எடுத்த பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பெசரி வச்சிட போகிறேங்க. நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வைப்போம், ஆவியில் ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு ப்ரெஷர் பேனில் வச்சுட்டு ஒரு விசில் இல்லை ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அதனால் கொஞ்சமாக எண்ணெயும் தடவிட்டு நம்ம இது ப்ரெஷர் குக் பண்ணும்போது நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க. ப்ரெஷர் குக் பண்ணும்போதுன்ட்டு இல்லை, நம்ம நார்மலாக இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சாலுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெயை பெசரி விட்டுட்டு வேக வைக்கும்போது இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். பருப்பு ஒரு பக்கம் வேக வச்சாச்சு. இன்னொரு சைடு நான் கடாய் வச்சுட்டேங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, சீரகம் இது எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட பெருங்காயமும் போட்டு தாளிச்சிக்கலாம். பெருங்காயம் தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நீ கட்டி பெருங்காயம் தான் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பீன்ஸ் பொரியல் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் பச்சை மிளகா சேர்த்து தான் செய்வேன். அதுதான் நல்லாயிருக்கும் பீன்ஸ் பொரியலுக்கு. இது உசிலி அப்படிங்கிறதுனால வரமிளகா தான் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். வரமிளகா ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு இந்த உசிலிக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் இதில் நல்லா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். பீன்ஸை தனியாக வேக வச்சுட்டு கூட நம்ம பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது நல்லா உதுத்து விட்டுட்டு அந்த வெங்காயத்துக்கூடைய எண்ணெயிலேயே போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கூட பீன்ஸ் சேர்த்துருக்கலாம். அந்த மாதிரியும் செய்வேன். இன்றைக்கி வந்து பீன்ஸை போட்டு நல்லா வேக வச்சுட்டு கடைசியாக தான் நான் அந்த பருப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுவும் நல்லா தாங்க இருந்துச்சு. இப்போ பருப்பும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். பருப்பெல்லாம் ஆறி வந்துருச்சு. ஸ்பூனில் வச்சு இப்படி உதுக்கும் போதே நல்லா உதிரியாக வந்துருச்சு. மிக்சர் ஜாரில் போடணும் அப்படிங்கிற அந்த அவசியமே இல்லை. நல்லாவே பூவாக உதிரியாக வந்துருச்சு. 5 நிமிஷம் கழித்து பீன்ஸும் நல்லாவே வெந்து வந்துருந்துச்சுங்க. இது தண்ணி கொஞ்சம் இருந்ததுனால ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தண்ணியெல்லாம் சுண்டனதுக்கு அப்புறமா இந்த பருப்பு சேர்த்துக்க போகிறேன். நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருக்க இந்த பருப்பை இதில் போட்டுட்டு நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதில் தேங்காயும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். தேங்காய் பூ சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பீன்ஸ் உசிலியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்குங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வெறும் பீன்ஸ் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி உசிலி மாதிரி செய்யும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதே போல் காய்கறி கம்மியாக இருக்க டைம்லங்க, இப்போ பீன்ஸ் வீட்டில் இருக்கலாம், இல்லை அவரைக்காய் ஏதாச்சும் ஒரு காய் இருக்கும், ஆனால் கம்மியாக இருக்க டைமில் இந்த மாதிரி பருப்பு சேர்த்து போட்டு 2 பேர் சாப்பிட்ற காயோட அளவு வந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஃபுல்லாகவே ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டேங்க. சிம்மில் தான் இருக்குது. இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுக்க போகிறேன். இப்படி பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்படி பரட்டும் போதே பார்த்திங்கன்னா பெருங்காயம், சீரகத்தோட வாசனை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியாக கூட இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 நிமிஷம் கழித்து தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேங்க. 1 நிமிஷம் கழித்து நல்லா பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். சின்ன பசங்க, பெரியவங்க யாராக இருந்தாலுமே இது தாராளமாக சாப்பிட்லாம். கடலைப்பருப்பு ஒத்துக்காதவங்க முடிஞ்ச வரைக்கும் துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு இதை வச்சுட்டு நம்ம செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பீன்ஸ் உசிலி பார்த்திங்கன்னா உதிரியாக ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாகவே வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும்.
பீன்ஸ் உசிலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய்.